அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். காலையில் எழுந்த உடனே என்ன செய்கிறதுன்ட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, ரவை, சேமியா இதுதானா? என்னம்மா வேறு எதுவுமே இல்லையா? அப்படி கேட்குற பசங்க கிட்ட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, செஞ்சு அசத்துங்க. உங்கள் பசங்க உங்களை வந்து திருப்பி திருப்பி இதே செய்ய சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். நான் வந்து 2 பேர் செய்கிற அளவுக்கு எடுத்தனால 2 பேருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து ஒரு 4-6 பேர்னால் அதுக்கு டபுளாக வந்து நீங்கள் கூட்டிக்குங்க. இப்போ நான் வந்து 2 பேர் இருக்கிறதுனால நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 1 எடுத்துக்கினேன். பச்சை மிளகா 2 எடுத்துக்கினேன். இப்போ குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குயிக்காக முடிஞ்சிடும். அதனால தான் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிறதுக்கு என்னங்க இது கூடவா சொல்லுவீங்க அப்படின்ட்டு இல்லை. ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை போட்டோன்னா அது வந்து டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான் சொல்கிறேன். எண்ணெய் கூட காஞ்சிட்ட பிறகு தான் நம்ம போடணும். நான் இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பட்டை பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டையும் 4 கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெங்காயம், அந்த வெங்காயம் வந்து போட்டு நல்லா நான் இப்போது வதக்கிக்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம என்ன செய்யும் போதும் என்ன டிஷ்ஷஸ் செஞ்சாலும் அதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணுன்னா அது வந்து சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். இது வந்து பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்தாவை வந்து நான் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால தான், வேறு எதுவுமே கிடையாது. அது ஊறுற வரைக்கும் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவேன். பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கின்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். நீங்கள் இந்த மாதிரி தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா இப்போ வதக்கிக்கிறேன். பாருங்கள், அதோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அதே மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கணும். அப்புறமா இந்த தக்காளியை எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துக்கின்னு நல்லா வதக்குகிறேங்க. இது வதக்கும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. லாஸ்ட்டில் நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நான் இது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா கூட போட்டுக்குங்க. தேவையில்லைன்னா அது வேணான்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுடுங்க. கரம் மசாலா வந்து கொஞ்சம் சிட்டிக்கி போடுங்க. ஏன்னாங்க அது வந்து கொஞ்சம் வாசனைக்காக தான். அது கூட வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பட்டை லவங்கம் போடுறோம் இல்லையா, அதனால் கூடுதல் ஸ்மெல், கூடுதல் டேஸ்ட்டுக்காக நான் சொல்கிறேன். இப்படி வதக்கிக்கின்னு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி வதக்கின்னு ஸ்லோவில் வதக்குங்க. ஏன்னா கீழே வந்து அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும். அதனால தான். இப்போது நல்லா வதக்கிட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறேன். நான் இப்போது பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் விடணும். அது பாயில் வந்துட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பாஸ்தா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம விசில் வந்து ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுக்கும்போது ஸ்லோவில் வச்சு நம்ம எடுத்தோன்னா நல்லா சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது பாயில் வரணும். அதனால் நம்ம வந்து குக்கர் மூடியை வந்து போட்டு குக்கர் போடாமல் அப்படியே சும்மா மூடி வச்சிடலாம். அது பாயில் வரட்டும். அது வந்துட்ட பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணி சேர்த்து நம்ம விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கும்போது பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம வந்து அந்த ஊற வச்சிருந்த பாஸ்தாவை நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஏன்னா ஒரேடியாக போட்டால் கூட ஒன்று ஒட்டிக்கின்னு ஒரு மாதிரியாக குழன்னு ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு பாஸ்தாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒன்று வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஒன்று வந்து எவ்வளோ தான் விசில் விட்டாலும் வேகாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து
பக்குவத்தில் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஊற வச்சிருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கினேன். தண்ணி பதம் கூட சூப்பராக கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விசில் விட்டுடுங்க. ஒரு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். விசில் விட்ட உடனே நீங்கள் விசிலை வந்து எடுத்து விடக்கூடாது. அதை அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. ஆஃப் பண்ணி விட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இப்போ பாஸ்தா சேர்த்துட்ட பிறகு ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 பேருக்கு செய்கிறனால நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4-5 பேருக்கு அந்த மாதிரி செய்கிறது இருந்தால் நீங்கள் 2 முட்டை 3 முட்டை கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா முட்டை போடுறதுல கூட ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஓகே ஃபைன். இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு கரெக்டாக 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்டு அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் வந்துச்சு பாருங்கள். தண்ணி கரெக்டாக வந்துச்சு. இப்போ வந்து இது நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம ஊற வைக்கலைன்னா அது அப்படியே ஹார்டாக இருக்கும். பசங்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறது தான் பசங்க சாப்பிடுவாங்க. ஒரு சில பேருங்க வந்து ரொம்ப தண்ணியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் எல்லா மசாலாவும் அதோட டேஸ்ட், ரியல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து டெய்லி சாப்பிட்ற டிஷ்ஷு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி வயிறு முட்டை சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.